செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நம்முடைய எண்ணங்கள் என்றும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீட்டில் நிம்மதி இல்லை. எப்போதும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவாகவே இருக்கு. இந்த வீட்டில் என்னமோ இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணம் மட்டும் நிற்க மாட்டேங்குது. என்னத்தான் புது புது உத்திகளை கொண்டு முயற்சி செஞ்சாலும் வியாபாரம் சரியா நடக்க மாட்டேங்குது. லாபமே கிடைக்கல என்று நம்மில் பலர் சொல்வதை பார்க்கிறோம். அந்த கவலையை போக்க இந்த சூறாவை ஒரு முறை ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மலை போல உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் பனி போலாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய வீடுகளில் பக்ரா சூறாவை ஓதுங்கள் என்று. இந்த அறிவிப்பு முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூறாவை நம்முடைய வீடுகளில் நாம் வேலை செய்யும் இடத்தில், வியாபாரம் செய்யும் இடத்தில், தொழில் முனையும் இடத்தில் ஓதினால் அந்த இடத்தில் அல்லாஹ் பர்க்கத்தை ஏற்படுத்துகிறான். அந்த வீட்டில் பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் போக்குகிறான். அந்த வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கிறான். அந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை இல்லாத சுமூகமான ஒற்றுமையான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, அலிஃப் லாம் மீம் என்று தொடங்கக்கூடிய அல் குரானிலே 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த பக்ரா சூறாவை ஓதுவதனால் அந்த வீட்டிலிருந்து சைத்தான் விரண்டு ஓடுகிறான். மேலும் இந்த சூறா ஓதப்பட்ட வீட்டில் சூனியத்தை விட்டும், கண்திருஷ்டி ஏற்படுவதை விட்டும், பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சியை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் சூரத்துல் பக்ராவை அதிகமாக ஓதி அதனுடைய பலனை பெற அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் அக்பர். இது போன்ற பயனுள்ள ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ்.